ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் கேட்டு நீங்கள் பலனடையுங்கள். இன்றைய ஆடியோ பதிவில் மார்கழி மாத ராசி பலன், அதில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை விரிவாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு வழங்குகிறேன். பொதுவாக மேசராசி அன்பர்களே, சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் நீங்கள். எடுத்த காரியத்தை உடனடியாக தனி ஒரு மனிதனாகவே போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணமும் சுறுசுறுப்பும் ஆர்வமும் உங்களிடத்திலே உண்டு. கிரகங்களிலேயே முதன்மை பெற்ற கிரகமாக, வலிமை பெற்றதாகவும் நற்கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய மேசராசி ஆதிக்கம் பெற்றவர்களே, இந்த ராசிக்கான பலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது, மார்கழி மாதத்திலே குடும்ப நிலை, மார்கழி மாதத்தில் புதன் கிரகம் நன்மை செய்யும் உங்களுடைய ஜாதக ரீதியாக ராசிக்காரர்களுக்கு. ராகு பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் ஆகியோர் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும் அனுகூலமாக இருப்பார்கள். சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி வருவதால் எதிர்பாராத பணவரவிற்கு வழிவகுக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கேதுவால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அக்னி கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் 8 இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சில பிணிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில சரும பாதிப்புகள் ஏற்பட்டு பின்பு அது குறையும். பதவியில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உத்தியோகத்திற்கு அதிபதியான கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறும் தருணத்தில் இருப்பார். மேலும் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு 100% கிடைக்கும். உங்களுடன் பணிபுரியக்கூடிய சக ஊழியர்களின் ஆதரவும் 100% உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு இருக்கின்ற இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றலாகி செல்லக்கூடிய அந்த வாய்ப்பும் அவர்களுக்கு 100% கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக தொழிலில் மிக பெரிய அளவில் தொழில் செய்பவர்களுக்கும் சிறிய அளவில் தொழில் செய்பவர்களுக்கும் சனி பகவான் தான் வர்த்தகத்துறை அனைத்திற்குமே அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள். நேர்கதியில் குடும்ப ராசியில் நெருங்குவதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரம் செழிக்கும்.
சந்தை நிலவரம் சாதகமாக மாறும். போட்டிகள் குறையும். கூட்டாளிகள் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை ஒற்றுமையாகும். சூரியன் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கும். வரவேண்டிய பங்குகள் வந்து உங்களுக்கு உடனடியாக சேரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 100% வெற்றி கிடைக்கும். ஆகவே புதிய தொழில்களில் கூட நீங்கள் அதிக கவனம் செலுத்தி முதலீடு செய்யலாம். பங்குதாரர்கள் பங்குகளில் முதலீடு செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுது அதில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. அதனால் நீங்கள் அனைவரும் தொழிலில் கவனமாக செய்தீர்களானால் தொழிலில் வெற்றி பெறலாம். உங்களுக்கு எதிராக போட்டி தொழிலில் ஈடுபடுபவர்களால் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் அகலும். தொழிலில் மிகுந்த அக்கறையுடனும் கவனமுடனும் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அதிக அளவில் இருக்கும். வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழிலில் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அதற்கு அடுத்தபடியாக கலைத்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். வருமானம் அதிக அளவிலே அவர்களுக்கு கூடி வரும். அதன் மூலம் வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மாணவ மாணவிகள் கல்விக்கு அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருப்பதனால் கல்வியில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். படிப்பில் அதிக கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் 100% கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு போட்டித் தேர்வு விரைவில் அறிவிப்பு அவர்கள் அந்த தேர்வில் 100% வெற்றியடைவார்கள். அவர்கள் ஒரு முறை கும்பகோணத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆலங்குடியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை நேரில் சென்று சந்தித்து அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் அதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் அதிக முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உடனடியாக அரசு பணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு 100% கிடைக்கும். இதில் எந்தவிதமான மாற்றத்திற்கும் இடமில்லாமல் 100% நடைபெறும். இந்த அசுவினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேச ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் எடுத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் எண்ணமும் கொண்டவர்களாக விளங்குவார்கள். இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றியடைவதற்கு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலே சிவபெருமானையும் சுக்கிர பகவானையும் குரு பகவானையும் சூரிய பகவானையும் வலம் வணங்கி வர அவர்கள் வாழ்க்கையில்
எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று அனைவராலும் போற்றும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் 100% ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகும். இவர்கள் விவசாயத்துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த விவசாயத்துறையில் அதிக அளவு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. மிக பெரிய தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அந்த தொழில் மூலமாக இவர்களுக்கு அதிக லாபம் வந்து சேரும். மற்றும் சிவ வழிபாடு இவர்கள் செய்வதனால் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். இவர்களால் முடிந்த அன்னதானம் செய்வதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் மேலும் சிறந்த வாய்ப்புகள் கூடி வரும். இதுவரை இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.